இந்த வீடியோல 1997ஆம் ஆண்டு வெளியான சூப்பர் ஹிட் திரைப்படம் அருணாச்சலம். இந்த படத்துல நடிச்சவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். அருணாச்சலம் கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்துகிறார். அவருக்கு ஜோடியாக வேதவல்லி கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை சௌந்தர்யா அவர்கள் நடித்திருக்கிறார். அப்புறம் நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடைய சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா இரண்டாவது கதாநாயகியாக நந்தினி கதாபாத்திரத்தில் நடிகை ரம்பா அவர்கள் கவர்ச்சியாக நடித்துள்ளார். இந்த படத்தில் குடும்ப உணர்வுகளை அதிகரிக்கும் வகையில் வேதவல்லியின் பாட்டியாக லக்ஷ்மி கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை மனோரமா அவர்கள் சிறப்பாக நடித்துள்ளார். சௌந்தர்யாவின் அப்பாவாக ஆதிகேசவன் கதாபாத்திரத்தில் நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் நடித்துள்ளார். அவருடைய மனைவியாக உமையாள் கதாபாத்திரத்தில் நடிகை வெண்ணிராடை நிர்மலா அவர்கள் தோன்றுகிறார். படத்தின் முக்கிய வில்லனாக விஸ்வநாத் கதாபாத்திரத்தில் நடிகர் ரகுவரன் அவர்கள் தனது வலுவான நடிப்பால் தனி முத்திரை பதிக்கிறார். ட்ரஸ்ட் உறுப்பினர்களாக பிரதாப் கதாபாத்திரத்தில் நிழல்கள் ரவி, கலிய பெருமாள் கதாபாத்திரத்தில் வி கே ராமசாமி, குரியன் கதாபாத்திரத்தில் கிட்டி ஆகியோர் நடித்துள்ளனர். நகைச்சுவை பரிமாணத்தை கூட்டும் வகையில் ரஜினிகாந்தின் நண்பராக அறிவு கதாபாத்திரத்தில் செந்தில் அவர்கள் நடித்துள்ளார். ரம்பாவின் சப்பாவாக ரங்காச்சாரி கதாபாத்திரத்தில் நடிகர் விசு அவர்கள் நடித்துள்ளார். ரஜினியின் வளர்ப்பு அப்பாவாக அம்மையப்பன் கதாபாத்திரத்தில் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்கள் நடித்துள்ளார். அவரின் மனைவியாக ஜானகி கதாபாத்திரத்தில் KR வத்சலா அவர்கள் நடித்துள்ளார். அவர்களின் மகனாக ஆனந்தன் கதாபாத்திரத்தில் ராஜா மற்றும் மகளாக அருந்ததி கதாபாத்திரத்தில் அஞ்சு அரவிந்த் நடித்துள்ளனர். அடுத்ததா ரஜினியின் நண்பர்களாக கிரேசி மோகன் மற்றும் ஜனகராஜ் ஆகியோர் நடித்துள்ளனர். படத்தில் ரவுடி கதாபாத்திரத்தில் பொன்னம்பலம் சிறப்பு தோற்றத்தில் வருகிறார். ரஜினிகாந்தின் அம்மாவாக மீனாட்சி கதாபாத்திரத்தில் நடிகை அம்பிகா அவர்கள் நடித்துள்ளார். மேலும் சொக்கலிங்கம் கதாபாத்திரத்தில் வினு சக்கரவர்த்தி அவர்கள் நடித்துள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம மூவி பேசலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.